ஓகே, வெல்கம் டு டீச்சர் ஸ்டூடியோ vlog. இப்போ நம்ம வந்து கிளம்பாக்கமாடா இப்போ வந்து நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறோம். எங்கடா போகிறோம்னு கேட்டிங்கன்னா, சென்னையிலே சுற்றி vlog சென்னையில் ஃபுல்லாகவே சுற்றியாச்சு. இதுக்கு மேலே எடுக்கிறதுக்கு எதுவும் இல்லை, இடம் இல்லை. அதனால ஒரு இன்டர்நேஷனல் vlog உங்களுக்கு வரப்போகுது. இதுதான் எங்களோட சென்னை இன்டர்நேஷனல் கண்ட விட்டு காட்டமா மூஞ்சில 10 பேர் காரி துப்புங்கடா. இப்போ தான் நம்ம டிஸ்ட்ரிக்ட் vlogக்கே வந்திருக்கோம். சரி, ஓகே. இப்போ எங்கே போகிறோன்றது எங்கள் 4 பேருக்கு தெரியும், இவனுக்கு தெரியாது. அதே மாதிரி உங்களை மாதிரி தான் இவனும். இப்போ நாங்கள் வந்து க்ளூ கொடுக்க போகிறோம், நீங்களும் கண்டுபிடிங்க, அவனும் கண்டுபிடிப்போம். எங்கள் 4 பேருக்கு எல்லாருக்கும் தெரியும். ஓகே, சொல்லுங்கள். அந்த ஊரில் மட்டன் பிரியாணினா ரொம்ப ஃபேமஸ். சேலமா? சேலத்து பிரியாணி ஃபேமஸ்ரா. பிரியாணி ஃபேமஸ் தான், இது ரொம்ப ஃபேமஸ். அப்படி யாரா அவன்? கிரிஞ்சு மாதிரி கோயில்லாம் ஃபேமஸ். பெருமாள் கோயில். பெருமாள் கோயில் நான் கூட பயன்ட்ட திருப்பதி சொல்லிடுவாங்க. நல்ல வேலை சொல்லு. சரி, ஓகே. தெரியலையா மணி? நீ தான் சொல்லு. என்ன சொல்றே? என்னடா தலப்பாக்கட்டி பிரியாணி ஃபேமஸ் ஆகும். தலப்பாக்கட்டி பிரியாணி சம்மதமா இருக்கா? அவனால அதே ஆர்காடாடா. ஆர்காடெல்லாம் சொல்லிட்டு ஃபர்ஸ்டே சொன்னேன். என்ன ஒரு காரைக்குடியா இருக்குமா? காரைக்குடியில் தலப்பாக்கட்டா? சரி, ஓகே. இப்போ சிம்பிளாக சொல்கிறேன். அங்கே வந்து என்ன ஃபேமஸ்னா பூட்டு ஃபேமஸ். திண்டிவனமா? கிட்ட வந்துட்டேன். அந்த டீல தான். ஆமாம், டீல் என்னன்னா ஊர்றாது? திருநெல்வேலி. கல்லில் முடியும்டா லாஸ்ட்டில். திருச்செந்தூர் தீல தானே ஆரம்பிக்கும். கல்லில் முடியும்ட்டு. கல்லுனா திண்டுக்கல்லா? ஆமாம், திண்டுக்கல் தான். ஆனால் வந்து தமிழ்லேயே போட்டுருவோம் திண்டுக்கல். திண்டுக்கல் சீரீஸ். ஆமாம், இப்போ வந்து நம்ம வந்து திண்டுக்கலுக்கு தான் போகிறோம். அங்கே வந்து எப்படின்னா, நம்ம வந்து திண்டுக்கல்லில் பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போல. ரொம்ப நம்ம வந்து அங்கே வந்து நம்ம எல்லாருமே வந்து சென்னையா இறங்க மாட்டாங்க. அதனால வந்து வில்லேஜ் சைடு அவளையா ஸ்டே பண்ணி இது பண்ணது கிடையாது. இல்லைனா கிஷோர் நீலா வில்லேஜ் ஸ்டைலில் ஸ்டே பண்ணி அவன் சென்னை ஸ்டே பண்ண ஒரே வில்லேஜ் மதுரை. மதுரையே வில்லேஜ். மதுரை வில்லேஜ் அது இப்போதான் போனோம். நம்ம இது இருக்கும். அது கூட பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட். ஸ்டே பண்ண ஒரே வில்லேஜ் வந்து கேரளா. யாரா இவன் கேரளாவில் வில்லேஜ்ன்றீங்க? கேரளா காடுடா, வில்லேஜ் அது மெயின்டைன் பண்ணுறாங்க அதே மாதிரி. ஏன்னா எங்களை சுற்றி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பில்டிங்காக இருக்கும். பஸ்ஸில் வந்து அங்கே ஸ்டார்டிங் கிளம்புறப்பே vlog பண்ணலான்னு தான் இருந்தோம். ஆனால் அங்கே ஸ்டார்டிங்லேயே என்னடா பைக் எடுத்துகிட்டு இங்கே வந்து விட்டுருந்தா இதுவாக இருக்காது. ஆனால் பார்க்கிங் ஏறி இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட 3 to 4 days ட்ரிப்பு பிளான் இது. அதனால் பைக் பார்க்கிங் வந்து அதிகமாக இருக்கும். இங்கே எவ்வளோன்னு வர தெரில. 50 ரூபா நினைக்கிறேன், 100 ரூபா நினைக்கிறேன். ஆமாம், 1 டேக்கு 50 ரூபா 100 ரூபா இருக்கும். அந்த மாதிரி தெரியல, அதை நான் பார்க்கல. ஒன்றும் தெரியல. 250 வரும்ல கண்டிப்பாக. அதனால பைக் எடுத்துகிட்டு வரல. இவன் என்ன சொன்னா, இங்கேருந்து 104 சீட் வச்சா பஸ்ஸில் போயிடலாம். சரி, ஓகே. பஸ்ஸு கூட்டம் இருக்காதுன்னு ஏறிட்டு பார்த்தா சரியான கூட்டம். உட்கார்றதுக்கே இடம் கிடையாது. வேற போரூரில் வேற காலி ஆகிடும். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. போரூரில் பாரு மொத்த கூட்டமாக இறங்கிட்டான்னா அந்த மாதிரி ஏறுறாங்க. அதில் பார்த்தா ஆனால் நாங்கள் கூட யாருமே உட்காரல. இவர் மட்டும் போய் அந்த புதுசாக வந்த பஸ்ஸா அந்த புதுசாக வந்த பஸ்ஸில் உங்களுக்கு நான் வீடியோ சைட்லேயே போடுறேன். அந்த புதுசாக வந்த பஸ்ஸில் இப்படி போய் உட்காந்துட்டான். இவர் சொகுசாக போய் உட்காந்துட்டான். எனக்கு மணி இடம் கொடுத்தா நான் உட்காந்துட்டேன். அப்புறமா உட்காந்து என்ன மணி நான் உட்காந்து ஒரு 10 நிமிஷத்தில் வந்துருச்சுல. 10 நிமிஷத்தில் உட்காந்துச்சு. இவெல்லாம் ஏறினோட கொஞ்ச நேரத்துலேயே உட்காந்துட்டான். அது வேற ஒரு தாத்தா வேற ரொம்ப ஆக்ரோஷமா வேற ஏதோ பண்ணிட்டு இருந்தாரு. ஆமா, கரெக்டாக நாங்கள் நின்றதுக்கு முன்னாடி உட்காந்துருந்தாரு. நான் கூட எப்படி சொல்றது, நம்ம பசங்க தான் இன்ஸ்டாகிராமில் தள்ளுறப்போ பொண்ணு ரீல்ஸாக வருதுன்னு பார்த்துருக்கேன். அந்த தாத்தா தள்ளுறாரு, பொண்ணுங்களா வருது. அது இன்ஸ்டாகிராம் இல்லை ஃபேஸ்புக்கா? அது ஃபேஸ்புக்கில் வருது. நான் பார்த்தாலும் பரவாயில்ல. என்ன பண்ணாரு, தள்ளி விட்டு ஏன்னா நல்ல பொண்ணு வந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணி பொண்ணு பார்த்துட்டு திருப்பி தள்ளி வரும். அதான் நம்ம உண்மைதான் போல. இந்த பொண்ணுங்களாம் சொல்லும்ல, பசங்க கூட பார்த்தா பயம் இல்லை, இவங்கள பார்த்தா தான் இதுவாக இருக்கு. அந்த மாதிரி தான் இருந்துச்சு எங்களுக்கே பார்க்குறப்ப. நம்ம பஸ் வந்துச்சுடா. நம்ம சொன்ன பிளாட்ஃபார்ம் பஸ் SPLT தான். அது
தெரியல. சின்ன பஸ். டேய் அங்க இருந்து யாராவது தெரியுதான்னு பாருங்கடா. இந்த குரூப்ல இருக்கிற எவனையுமே கண்டு தெரியாதா? அவனுமே டேய் சுத்தமா தெரியல. SBMடா அது. SBM ஆனா இது இல்ல ஸ்ரீகிருஷ்ணானா எல்லோ கலர்ல வரும். இந்த பஸ்ல ஒரு கோலி இருக்கு நாங்க பார்த்தோம். கோலியா? கோலிடா. டேய் கோலின் தான காதுல. என்னடா ஊர்ல கிளம்புனதுல இருந்து எல்லாமே தப்பு தப்பா கேக்குது. என்ன வயசு போயிடுச்சுடா பஸ். அவர் பாத்தியா கிரீன் கலர் டாப். புட்டா ஷூ என்ன கலர்? இது அந்த பக்கம்டா உனக்கு ஒருத்த கிட்ட இருந்தாலே கண்ணு தெரியாது. அவ்வளவு தூரத்துல பாக்குறேன் நீ. இங்க இருந்தாலே கண்டு தெரியாது. வர்றப்ப பார்த்தா சூப்பரான தரங்க கோலி. பாத்துக்கோங்க கிஷோர் வீட்ல பாத்தீங்கன்னா பாத்துக்கோங்க. டோலி கிளின்றான். பாத்தீங்கன்னா பாத்துக்கோங்க. டோலினா வேற ஒண்ணு நாங்க வந்து சொல்லுவோம் கோலின்னுவோம். அதான் இப்ப அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு சீட்னு சொன்னா நான் இதை கட் பண்ணாம போடுவேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு சீட்ல டால் இருந்துச்சு டோலின்னு. ஆமாடா ஏய் வந்து ஆடினே இருந்து அவன் மட்டும் கொஞ்சம் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்து கோலி விளையாடுவான். இல்ல நாங்க சொல்லணும் அவசியம் இல்லை. அவங்க எதை சொன்னாங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். டோலி கிளின்றான். உங்க பையனை பாத்துக்கோங்க. உங்க பையன் ஒரு மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கான். என்ன கருமான்னு தெரியல. ஆமா அக்கா அந்த கேமரா ஆன்ல இருக்குதா வந்து பாத்து சொல்லுங்க. ஆஃப் பண்ணி போடு. கேமரா ஆன் பண்ணிக்கலக்கா. ஓகே தேங்க்ஸ்க்கா. ஆப்பாகி போயிடு. என்ன பண்றது? பாத்துக்கோங்க. உங்க பையனுக்கு இன்னும் ஒரு எத்தனை வயசு? 21 வயசு ஆயிடுச்சு. ஒரு 2 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா 2 வயசுலயா? இன்னும் 2 வயசுல கல்யாணம் பண்ணி. என்னடா இன்னும் 2 வயசுல பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா 2 வருஷம் அரேஞ்ச் மேரேஜா இருக்கும். இல்லைன்னா ஏதோ ஒரு பொண்ணு இழுத்து ஓடிடும். அத போட்றாதடா டேய் தயவு செய்து வேணாம்டா வீட்ல அப்புறம் டைவர்ஸ் ஆயிடுமா? உனக்கு எப்ப கல்யாணம்? இவ வீட்ல இருந்து யூஸ் ஆயிடும். முட்டுடா அதெல்லாம் தேவையே இல்ல அவங்க அம்மா பீ போட்டுறதுனா பீப் போட்டுறா. வண்டி ரிப்போர்ட் சொன்னா பீப் போட்டுறாவா? சூர்யா அந்த பேர் மட்டும் பாக்குறாங்கடா வீடியோ இந்த நகைச்சுவை வந்து தவிர்த்திருக்கலாம். தவிர்த்துருக்கலாம். அங்க வீடியோ பாக்குறாங்கடா எங்க டேய் பிரான்ஸ் வரைக்கும் நம்ம வீடியோ போதாண்டா. வீடியோ பாக்குறாங்க ஆனா போட்டுடா நம்ம வீடியோ கிஷோர் வீட்ல இருந்து பிரான்ஸ் வரைக்கும் பாக்குறாங்க. அப்போ வந்து பிரான்ஸ் இல்ல மொரிஷியஸ் மொரிஷியஸா அதுவும் அந்த பக்கம் தானே இருக்குது. பக்கத்துல தானே. ஏதோ ஒன்று ஃபாரின் தானே. ஆப்பிரிக்காக்கு அமெரிக்காவுக்கு அதெல்லாம் தேவையில்ல. ஃபாரின் தானே. அமெரிக்காலடா அண்டார்டிகாடா ஃபாரின் தானே. ஃபாரின். இன்டர்நேஷனல்டா இப்போதைக்கு டிஸ்ட்ரிக்ட். அடுத்து கண்டிப்பா இன்டர்நேஷனல் போறோம். நான் போறேன் வீடியோ எடுக்கறோம். இன்டர்நேஷனல் போறோம். பிரைவேட் ஜெட்ல போறோம். பிரைவேட் ஜெட். ஜெட் பேர் வந்து நீங்களே எதனா வச்சுக்கோங்க. டிஜி டெஸ்ட்ல ஆல்சோ அந்த ஸ்டிக்கர் அடிக்கிறேன். ஆல் தான் ஃப்ளைட்லயா? அது சரி. பின்னாடி சூர்யா அதான் இப்போதைக்கு அந்த பலூன் ஃபுட்பால்ல வருவான். இப்போதைக்கு டிஸ்ட்ரிக்ட் விலாகா இருக்கு. அடுத்து போக போக அது வந்து இன்டர்நேஷனலா போகலாம். ஸ்டேட் போகலாம். கப்பல்ல போறோம். அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல். அதுக்கப்புறம் நேஷனல், அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல். அந்த மாதிரி நம்ம போயிட்டே இருப்போம். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை வந்து கோவா போகலாம்னு நினைக்கிறோம் ஆனா போக முடியலையே. கோவாக்கா ஒரு ஆளுக்கு எவ்வளவு தெரியுமா பட்ஜெட் இருக்குது? 3500 ரூபா. ஆனா ஏதோ இது மூலமா புக் பண்ணிட்டு போனா கம்மின்றானுங்க. நான் ஒன்று பார்த்தேன். சந்தோஷம் கோவா கம்மிடா ஆனா ஃப்ளைட்ல போனா 5000 ரூபாய் ஃப்ளைட்ல. நான் பார்த்தேன்டா ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் கோவா போலாம் வாங்க அப்படின்னு ஒரு இன்ஸ்டாகிராம். இந்த துபாயில வேலை வாங்கி தரேன் சொல்லிட்டு ஏமாத்தவன பாரு. கோவா போலாம் வாங்க. கோவா போலாம் சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துடுறானுங்களா என்ன பண்ணுவீங்க? ஆனா இல்ல உண்மையாலேயே என்ன சொல்றாங்கன்னா அந்த இன்ஸ்டாகிராம்ல வருது இல்ல, ஆ. அதுல பாதி இது வந்து என்னன்னா கூட்டு போயிட்டு பேக்கேஜா கூட்டு போறாங்களே அவங்க வந்து மேக்ஸிமம் வந்து சீட் பண்றாங்களாம். ரூம் வந்து பயங்கரமா காட்டி பார்த்தா கடைசியா இது மாதிரிலாம் கடைசியா இந்த பஸ்ல இருக்க மாதிரி ஒரு சைடுல அவனை தந்துடுறாங்க. போய் படுக்க வச்சுட்டு தண்ணி கொடுத்துட்டு எல்லாத்தையும் அள்ளிட்டு அவ்வளவுதான் அந்த இது மாதிரி நோட் அவுட்னு போயிடுவான். நீ நல்லா இருப்படா அப்படின்னு அந்த மாதிரி. இப்போதைக்கு திண்டுக்கல் சீரிஸ் அதான். அது வந்து எப்படி இருக்கும், எப்படி வரப்போகுது அதெல்லாம் தெரியல. எத்தனை எபிசோடு வரப்போகுதுன்னு தெரியல. எங்களுக்கே தெரியாது திண்டுக்கல் எப்படி இருக்கும்னு. எப்படி இருக்கு என்ன இருக்க போகுதுன்னா தெரியாது. நாங்களும் பிளாங்காக தான் போகிறோம். அதில் எப்படின்னா நீங்கள் வந்து பிளேசஸ் எதிர்பார்க்குறத விட அங்கே நம்ம ஸ்டே பண்ணால் ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு போனால் எப்படி இருக்கும் என்ஜாய்மெண்ட் பார்க்கலாம். அந்த மாதிரி அதை ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கலாம். போகும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களோட போகிறப்ப என்ஜாய்மெண்ட் பார்க்கலாம். வீட்டுக்கு வரீங்க தம்பியா தம்பி இங்க அது பாட்டுக்கு போகுது இழுத்து பிடிச்சி கடிச்சிச்சுன்னா கீழே பார்க்கலாம். குனிஞ்சு தெரியலடா அதுக்கு. ஒன்றுமே தெரிலன்னா கீழே குனிஞ்சு பார்ப்பியா நீ? நீ ஒரு மாடு வாங்க போற என்ன பண்ணுவ? ஆம்பளை மாடா பொம்பளை மாடா எதை வச்சு பார்த்து வாங்குவ? மேலே அந்த இதை பாரு, எதை பார்க்கணும்? இந்த மேலே. பொம்பளை மாடுக்கு அது இருக்கும்டா. அது இல்லடா, அவன் கை சேப்ப பார்த்தியா? இதை பாரு. அது இல்லடா, மேலடா முதுடா. அது பேர் என்னடா சொல்லுவாங்க? படத்துல ஒருத்தனுக்கு இருக்குமா? அது பேர் என்னடா சொல்லுவாங்க மணி உனக்கு தெரியுமா? அழகு அழகு அப்படின்னு. ஆமாம் அது ஏதோ அப்படிதான். ஏதோ இது தமிழ் புக்கில் எதுலேயே வந்துச்சுடா. அதானே புக்கில் வந்துச்சு. ஆனால் நமக்கு நமக்கு இல்லை, புக்கில் ஏதோ வந்துச்சு. அதை தான் நான் சொன்னேன். இவன் வேற சொல்கிறான். சேப் அந்த மாதிரி அதை வச்சு கண்டுபிடிக்கணும். அதை விட்டுட்டு எங்க பார்த்தாலே தெரியும் பொம்பளை மாடா ஆம்பளை மாடா. நீ கேட்கறது புரியுது. நாயில் அதில் எங்கடா அதில் இருக்காது இருக்கும். ஆமாடா நாய்க்கில் அது இருக்கு. அப்படியே வந்து
பஸ்ஸு வந்தோன்னு வ்ளாக் பண்ணுறோம். எனக்கு தெரிஞ்சு வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் போல். இப்படியே போட்டு நிற்க வச்சா போகிறவங்க வரவங்களாம் நம்மளை பைக்கு மாறி பார்த்துட்டு போறானுங்க. ஒரு மாதிரி பார்க்குறாங்க. எதுக்கு பார்க்குறாங்கன்னு எனக்கு இன்னும் வரைக்கும் புரியல. எங்க பஸ் வர வரைக்கும் எல்லாரும் எனக்கு என்னன்னா 4 பேர் இப்படி திரும்புறப்ப அந்த ரீல்ஸில் எடுத்துகிட்டு போகும்போது ஒருத்தர் ஓடுறாங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. பிடிங்கடா பிடிங்கடான்னு எல்லாம் உட்காந்துருப்போம். எல்லாரும் நின்னத்துல தான் கத்துவோம். ஹெல்ப் மீன் தான் கேட்க முடியும். அவ்வளோதான், இருக்கிற ஒன்றும் போயிடும். அதான் பஸ் வந்தோன்னா அப்படியே விளாக்கை கண்டினியூ பண்ணுறோம். ஸ்போர்ட்ஸ் மாதிரி ஷூலாம் போட்டுருக்காங்க சூப்பரா. இல்லடா இல்லடா ஆல்ரெடி சூப்பரா இது அழுகு பண்ணுறது. அப்படின்னு நானும் கேள்வி கேட்குறேன். எப்படா இது எப்படா எதுக்குடா போட்டு போனேன்? மதுரைக்கு போட்டு போனேன்டா. இப்போ மதுரைக்கு போகிறப்ப எடுத்துகிட்டு வந்தது. அதோட அதை துவைக்கவே கூட தானே போட்டு வந்தான். நேற்று கூட தானே போட்டு வந்தேன். தினிக்கும் போட்டு சுத்துறான்டா அதுதான். ஆமாம், காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் வேற ஒன்று இருக்கு, அது வேற ஓப்பன் பண்ணுறேன். காஞ்சிபுரமா? அது நல்லா இருந்தால் வருங்க. வந்து அது எப்படின்னு தெரில. வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா அது முன்னாடியே வந்திருக்கும். வீடியோ நல்லா இல்லை அப்படின்னா அது வந்திருக்காது. நாங்கள் வந்து பஸ் வந்தோன்னே எனக்கு தெரிஞ்சு பஸ் வந்து இப்போ தான் மதுரை வாயில் வருதுன்னு இருக்காங்க. ஆனால் மதுரை வாயிலில் தான் நம்ம ஏறி இருக்கலாம், தேவையில்லாமல் கிளம்பாக்கம் வந்திருக்கோம். ஆனால் பஸ் எது வழியாக வருதுன்னு தெரில. வந்தோன்னே கேட்போம். ஃபஸ்ட்டு போய் தண்ணி இருக்குல்ல, பிஸ்கெட் ஏதாவது வாங்கணும். போறப்ப வாங்கிக்கலாம். எங்கே போகிறப்ப? பஸ் வந்ததுக்கு அப்புறம் பஸ் வந்தப்போ மறுபடியும் ஒரு ரவுண்டு போயிட்டு வராங்க. எங்கே பாத்ரூம் போயிட்டு வரோம். அதான் இந்த நார்மலாகவே வந்து சில பேருக்கு இந்த பயம் இருக்கும். இந்த பஸ்ஸில் பொதுவாகவே போகிறப்ப என்ன இந்த பிரச்சனைனா, அதில் வந்து மேக்ஸிமம் அதிகமாக நிப்பாட்ட மாட்டாங்க. எப்போ ஒரு ஸ்டாப் தான் நிப்பாட்டோம். சும்மாலாம் வராது. இப்போ உட்காந்துருக்கப்ப அப்போல்லாம் பாத்ரூம் வராது. ஆனால் கரெக்டாக அந்த பஸ்ஸு ஏறணுன்னே பாத்ரூம் வருதுடா. ஆனால் பஸ்ஸு கூட எனக்கு ஓகே. ஏன்னா பஸ்ஸு நான் ஏதாவது ஸ்டாப் பண்ணுறேன் நிப்பாட்டுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பஸ்ஸை விட என்னன்னா இவங்க கூப்பிட்டு போவாங்க ஒரு தேட்ரு. பெரிய தேட்ரு இல்லை, ஒரு சின்ன தேட்ரு தான். படம் கிடைக்கல அப்படின்னா அந்த தேட்டருக்கு போவோமா, அங்கே போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், விட்ட டைம் அத்தனை பேரும் உள்ளே தான் இருப்பாங்க. இடமே இருக்காது, எல்லாம் பின்னாடி லைனில் நிற்பாங்க. வரவே வராது. கிஷோருக்குலாம் வரவே வராது. கிஷோர்லாம் கிஷோர் போய் பார்ப்பான், நின்றுக்கிட்டே இருப்பாங்களா. கிஷோர் என்ன பண்ணுவான், நான் படம் முடிஞ்சானு போய்க்கிறேன் நான் வந்துருவான். லைன்ல நிற்பாங்க. அது நிறைய வராது பாதி பேருக்கு. எனக்கும் வராது, அவனுக்கும் வராது. சரி நாங்கள் ஓகே போயிட்டு பிஸ்கெட்லாம் வாங்கிட்டு வந்துடுறோம். ஏன்னா வந்து எதுவுமே வாங்கலை, வெறும் தண்ணி கேன் தான் வாங்கியிருக்கு. பிஸ்கெட் வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் இந்த பஸ் வர்றதுக்கு லேட் ஆகும்னு தெரியுது. வந்துச்சுன்னா அப்படியே கண்டினியூ பண்ணலாம். லெவலு 16 போட்டுக்கிறாரு. மேலே போய் தான் படுறான்றேன் கேட்குறியா? உனக்கு கண்ணு தெரியாதுடா, வாடா கண்டுபிடிச்சிட்டியா? பஸ் ஆடுதா எடுக்கிறாடா. அதுதான் பஸ் வந்தாச்சு. இதுதான் வந்து எங்க டிராவல்ஸ். என்னடா பண்ற? கடிக்கிறான்டா. ஏன்னா இவன் வந்து எல்லாரும் ஏர்போர்ட்டுக்கு இப்போ ஏர்ப்ளைனில் போனது ஆசைப்படுவான். இவன் இப்போ தான் ஸ்லீப்பர்லேயே ஃபஸ்ட் டைம் பஸ்ஸில் ஏறியாச்சு. பஸ் சூப்பராக இருக்குது. பஸ் நல்லா கம்மியாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி இல்லை, ஃபஸ்ட்டு பஸ் வரதுக்கு டபுள் பெட்ரூமில் 4 பேர் ஏறி உட்காந்துக்கிறோம். பஸ் வரதுக்கு முன்னாடி கழுவி ஊற்றிட்டு இருந்தாங்க. ஆமாம், என்னடா பஸ் வரல பஸ் வரலன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா ஆனால் பஸ்ஸு ஓகே, புது பஸ்ஸுன்னு நினைக்கிறேன். இது புதுசாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பஸ் அருமையாக இருக்குது. இந்த பஸ்ஸை புக் பண்ணுங்க, ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில். இதே 2 நிமிஷத்துக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஏங்க அந்த பஸ்ஸை புக் பண்ணாதீங்க. அதான் இதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் தூங்கிட்டு காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு விளாக ஸ்டார்ட் பண்ணுவோம். அவ்வளோதான். இதுக்கு இதோட நம்ம இங்கே சென்னையில் விட்டு பாய் பாய் சொல்லிட்டு திண்டுக்கலுக்கு போகிறோம். சென்னையில் வந்து எப்பயும் பாய் பாய் சொல்லியாச்சு. ஆமாம், கிளம்பாக்கம் வெளியில தான்டா இருக்கு. கிளம்பாக்கம் இப்போ எந்த ஊர்? அதுவே வெளியில தான்டா இருக்கு. வெளியினா எந்த ஊர்? காஞ்சிபுரம். கிளம்பாக்கம்ன்றதே ஊர் தான்டா. கிளம்பாக்கம் விழுப்புரம் அதை சேர்ந்தது. தாம்பரம் வந்து இந்த வட்டம். விழுப்புரமா? விழுப்புரம் எங்கேயோ இருக்கா? சாரி, இது காஞ்சிபுரம் மாவட்டம்டா. அப்படியா இருக்கும். காஞ்சிபுரம் மாவட்டமா? ஆமா. அப்ப ஊரப்பாக்கம்டா. ஊரப்பாக்கம் எதுல பார்த்தா? ஏரியாடா. ஏரியாவா ஏதோ ஒண்ணு. ஆனா சென்னையை விட்டு அவுட்ரு தான், அது மட்டும் தெரியும். ஆனா சென்னையை விட்டு அவுட்டர்ல தள்ளி வச்சு சென்னை பார்டர். சென்னை பார்டர்ல இருந்தாங்க. ஆமா, ஆனா சென்னையை விட்டு அவுட்டர்ல தள்ளி வச்சு சென்னை பஸ் ஸ்டாண்டுன்றாங்க. என்ன பண்றது? கோயம்பேடுல இருந்தா நிம்மதியா இருந்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு எத்தனை மணி? 5:30 மணிக்கு போயிடுவோம். 5:30 மணிக்கு அங்கே ரீச் ஆயிடுவோம். 5:30 மணிக்கு ரீச் ஆயிடுவோம். அவ்வளோதான் போயிட்டுன்னா மறுபடியும் அங்கே தூங்குவோம். அவ்வளோதான்.